ஓம் நம சிவாய. அமைதி தேடுகிறாயா? உள்ளம் சோர்ந்து போய்விட்டதா? வாழ்க்கை புரியாத மாதிரி தோன்றுகிறதா? ஒரு நிமிடம் அனைத்தையும் நிறுத்து. மூச்சை மெதுவாக இழுத்து விடு. உன் மனதை அமைதியாக்கு. சிவனை நினை. ஆதியும் அவனே, அண்டமும் அவனே. உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் சக்தியும் அவனே. நீ தேடுகிற அமைதி, நீ எதிர்பார்க்கும் பதில், நீ அடைய விரும்பும் வாழ்க்கை, அனைத்துக்கும் ஆரம்பம் சிவன். அவனை நீ வெளியே தேட வேண்டாம். மலைமேல், கோவில்களில் மட்டும் அல்ல, உன் உள்ளத்தில, உன் மூச்சில, உன் எண்ணங்களில் அவன் இருக்கிறான். நீ அமைதியாக உட்கார்ந்தால் அந்த அமைதியில் அவன் குரல் கேட்கும். பயம் வந்தாலும் சிவனை நினை. சந்தேகம் வந்தாலும் சிவனை நினை. உன் மனம் சிதறும்போது ஒரே ஒரு வார்த்தை, சிவா. அந்த ஒரு சொல்லில் ஒரு சக்தி இருக்கு. அது உன் மனதை கட்டுப்படுத்தும், உன் எண்ணங்களை சுத்தம் செய்யும், உன் பாதையை தெளிவாக்கும். வாழ்க்கை எப்போதும் நம்ம நினைப்பது போல போகாது. சில நேரங்கள் அது நம்மை சோதிக்கும். நாம் கேட்போம், ஏன் இது எனக்கு மட்டும்? ஆனா அந்த கேள்வியை மாற்று. சிவா என்ன கற்றுக் கொடுப்பது என்று கேள். ஏனெனில் ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு தாமதத்திலும் ஒரு திட்டம் இருக்கு. நீ இழந்தது உன்னை பலமாக்கத்தான். நீ விழுந்தது உன்னை உயர்த்தத்தான். சிவன் எதையும் வீணாக செய்ய மாட்டான். அவன் அழிப்பவன். ஆனா அது தீமையை மட்டும், உன் வாழ்க்கையில் தேவையில்லாததை அகற்றினால்தான் புதியது வர இடம் இருக்கும். அதனால்தான் சில நேரங்களில் அவன் எடுத்துக்கொள்வான். அது தண்டனை இல்லை, அது ஒரு தயாரிப்பு. நீ வளர தயாராகிறாய். சிவம் என்பது ஒரு கடவுள் மட்டுமில்லை, அது ஒரு நிலை, அமைதி, சமநிலை, உள்ளுணர்வு. நீ கோபத்தை விடும்போது, நீ பயத்தை வெல்லும்போது, நீ உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும்போது, அந்த நிமிஷத்துல நீ சிவம். உன் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மறந்திடாதே. சிவன் இருக்கான் என்ற நம்பிக்கை உன் பெரிய சக்தி. நீ தனியா இல்லை. உன் பாதை இருண்டிருந்தாலும் அவன் உன்னுடன் நடக்கிறான். நீ அழும்போது கூட அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கான். நீ விழுந்தால் அவன் கையை நீட்டுவான். நீ தவறினால் அவன் வழிகாட்டுவான். நீ நம்பிக்கை வைத்தால் அவன் கதவை திறப்பான். ஆனா ஒரு விஷயம், நீ அவனை நம்பணும். முழு மனதுடன். அரை நம்பிக்கை இல்லை, முழு சரணாகதி. சிவா, இது உன் கையில் என்று சொல். அந்த ஒரு வார்த்தை உன் மனத்தை விடுவிக்கும். நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்காதே. சில விஷயங்கள் அவன் கையில் இருக்கட்டும். அப்பதான் உனக்கு அமைதி வரும். நீ வேகமாக ஓட வேண்டிய அவசியமில்லை. சிவன் நேரம் எப்போதும் சரியாயிருக்கும். அவன் தாமதிப்பான், ஆனா ஒருபோதும் தவறமாட்டான். நீ உன் வாழ்க்கையை ஒப்பிடாதே மற்றவர்களோடு. ஒவ்வொருவருக்கும் தனி பாதை இருக்கு. அது சிவன் திட்டம். நீ உன் பாதையில நட. அவன் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போவான். உன் மனதை கவனிக்க. அதுதான் உன் வாழ்க்கையை உருவாக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் அதை பிடித்து வைக்காதே. ஓம் நம சிவாய் என்று சொல்லு. அந்த ஒலி உன் உள்ளத்தை சுத்தம் செய்யும். அமைதி வரும், தெளிவு வரும். அந்த அமைதியில ஒரு உண்மை புரியும். நீ தேடிக்கொண்டிருந்த சக்தி உன்னுள்தான் இருந்தது. அது சிவன். நீ அதை உணர்ந்தவுடனே வாழ்க்கை மாறும். பயம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும். நீ வெளியில தேடுவது நிற்கும். உள்ளத்துல கண்டுபிடிப்பாய். அதுதான் ஆன்மீகம். அதுதான் சிவம். நினைவில் வை, சிவனை நம்புகிறவன் தோற்க மாட்டான். சிவனை உணர்கிறவன் பயப்பட மாட்டான். சிவனோடு நடக்கிறவன் எப்போதும் அமைதியாக இருப்பான். அமைதி, அதுதான் உண்மையான வெற்றி. பணம், புகழ் எல்லாம் தற்காலிகம். ஆனா அமைதி, அது நிரந்தரம். அந்த அமைதியை தருபவன் சிவன். இப்போது ஒரு நிமிடம் உன் கண்களை மூடு. மூச்சை கவனிக்க. மெதுவாக சொல்லு, ஓம் நம சிவாய. மீண்டும் ஓம் நம சிவாய. மீண்டும் ஓம் நம சிவாய. அந்த ஒலி உன் உள்ளத்தில் பரவட்டும். உன் மனம் அமைதியாகட்டும். உன் வாழ்க்கை தெளிவாகட்டும். சிவன் உன்னோடு இருக்கான் எப்போதும். ஓம் நம சிவாய.